ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் லீகல் கன்சல்டன்ட் ஜி. நம்மளது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணி, சார் என்னோட ஃப்ரெண்டு டிப்போர்ட் ஆகி ஊருக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணுறீங்க. அவங்களுக்காக தான் இந்த போஸ்ட். டிப்போர்டேஷன் அது எப்படி வருது, அது எப்படி நம்ம லீகலாக கிளியர் பண்ணலாங்கிறத வாங்க பார்க்கலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் லீகல் கன்சல்டன்ட் தமிழ் வழக்கறிஞர் அட்வொகேட் பவின். டிப்போர்டேஷன் அப்படின்றது யூஏல எல்லாருமே ரொம்பவே கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த டிப்போர்டேஷன்ன்றது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக இருக்குது. 2 types ஆஃப் டிப்போர்டேஷன். ஃபர்ஸ்ட் டைப் அப்படின்னா, நீங்கள் ஒரு கிரிமினல் அஃபென்ஸில் மாட்டி நீங்கள் கோர்ட்டு மூலம் உங்களுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிடைக்குதுன்றப்போ அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் உங்களை டிப்போர்ட் பண்ண சொல்லி ஜுடிஷியல்லேருந்து உங்களுக்கு ஆர்டர் வந்தாச்சுன்னா அது ஒன் டைப் ஆஃப் டிப்போர்டேஷன். செகண்ட் டைப் ஆஃப் டிப்போர்டேஷன் பார்த்தீங்கன்னா, இது டைரக்டா ஜெனரல் ஃபெடரல் இமிகிரேஷன்ல இருந்து, அதாவது நீங்க இல்லீகலா ஓவர் ஸ்டே பண்ணி யூஏக்குள்ள இருந்தீங்கன்னா ஜெனரல் ஃபெடரல் இமிகிரேஷன்ல இருந்து உங்களுக்கு அனுப்புறது தான் டிப்போர்டேஷன். இந்த டிப்போர்டேஷன் எப்படி நம்ம கிளியர் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜெனரல் ஃபெடரல் இமிகிரேஷன்ல இருந்து டைரக்டா உங்களுக்கு டிப்போர்ட் பண்ணி விட்டாங்க. அதாவது விசா எக்ஸ்பயர் ஆகி ஓவர் ஸ்டே பண்ணி நீங்க டைரக்டா டிப்போர்ட் ஆகி போகிற பட்சத்துல இட்ஸ் நாட் அ ஃபைனல் டெசிஷன். நீங்க மறுபடி யூஏக்குள்ள என்டர் ஆகலாமான்னு கேட்டா பண்ணலாம். அதாவது உங்களோட அஃபென்ஸை பொறுத்தது. எப்படி பண்ணலாம் அப்படின்னா, என்ன மெத்தட் அப்படின்னா, நீங்க ஜெனரல் ஃபெடரல் இமிகிரேஷனுக்கு ஒரு மெர்சி பெட்டிஷன் கொடுக்கலாம். அந்த மெர்சி பெட்டிஷனை ஜெனரல் ஃபெடரல் கமிட்டியில உள்ளவங்க ஒரு டெசிஷன் எடுப்பாங்க. உங்க பெட்டிஷனை வச்சு உங்களை மறுபடி யூஏக்குள்ள என்டர் பண்ணலாமா வேண்டாமான்னு ஒரு டெசிஷன் எடுப்பாங்க. அந்த டெசிஷனை பொறுத்து நீங்க மறுபடி யூஏல என்டர் ஆகிறது ஜெனரல் ஃபெடரல் இமிகிரேஷன் கையில இருக்குது. அண்ட் இப்போ ஜுடிஷியல்ல இருந்து, அதாவது கிரிமினல் அஃபென்ஸ்ல நீங்க மாட்டி கோர்ட்ல இருந்து டைரக்டா உங்களுக்கு டிப்போர்டேஷன் ஆர்டர் வந்துன்னா நீங்க பப்ளிக் ப்ராசிக்யூஷன் கிட்ட ஒரு மெர்சி பெட்டிஷன் கொடுத்து உங்க பெட்டிஷனை எடுத்து டிசைட் பண்ணதுக்கு நீங்க ரிக்வஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த ரிக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணாங்கன்னா நீங்க மறுபடி யூஏக்குள்ள என்டர் ஆகலாம். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க, டிப்போர்ட் ஆகி போயிட்டீங்கன்னா மறுபடி யூஏக்குள்ள நீங்க என்ட்ரி ஆக முடியாது, லைஃப் டைம் பேன் ஆயிரும் எடுக்கும்ட்டு. ஆனா இது ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது போல மேலும் பல தகவல்கள் பெறுவதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பவின்ஸ் லீகல் கன்சல்டன்சி துபாய். நன்றி, வணக்கம்.